சிலருக்கு ஒரு கார் இருக்குது, இன்னொரு கார் வாங்கணும். அல்லது ஒரு பைக் இருக்குது, இன்னொரு கார் வாங்கலாம், இல்லாட்டி பைக் வாங்கலாம் அப்படிங்கிற எண்ணம்லாம் இருக்கும். அதே மாதிரி ஒரு சிலருக்கு வந்து ஒரு சொத்து இருக்குது, இன்னொரு சொத்து இருந்தால் நல்லாயிருக்கும், வருமானமாக இருக்கும்ல அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம்லாம் வரும். அப்போது இந்த மாதிரியான அமைப்பு அது யோகம்னு தானே சொல்லணும். அதுவும் சொல்லணும்னா யோகத்துக்கு மேலே யோகம்னு சொல்லணும். எது? 2 வீடு வாங்குறது, 2 கார் வாங்குறது, 2 பைக் வாங்குறது, பைக்கு கார் இருக்கிறது, இந்த மாதிரியான அமைப்பு. சார் உங்களுக்கு 4ஆம் இடத்ததிபதியும் 2ஆம் இடத்ததிபதியும் அல்லது 2ஆம் இடத்ததிபதியும் சுக்கிரனும் ஒன்று சேர்ந்திருந்தா நிச்சயமாக ஒன்றுக்கு மேற்பட்ட வகையில் சொத்து, வீடு அல்லது வாகனம் அமையணும் அப்படிங்கிறது தான் விதி. ஸோ அந்த வகையில் 2க்கு அதிபதியும் 4க்கு அதிபதியும் அல்லது 2க்கு அதிபதியும் சுக்கிரனும் சேர்ந்திருந்ததுன்னா அவங்களுடைய சொத்து வளர்ச்சி அப்படிங்கிறது வயசு கூட கூட 1க்கு 2ஆக வாங்கிக்கிட்டே தான் இருப்பாங்க. இது பெரிய யோகமாக இருக்கும். ஆனால் இந்த 2 கிரகத்தில் எதுவுமே வக்கரமாக இருக்கக்கூடாது. அது ரொம்ப முக்கியம். 6, 8, 12 இருந்தால் கடன் வாங்கி